வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க இடம் தான் மாஞ்சோலை. இந்த இடம் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டம் தாங்க இருக்குது. நாம் என்ன பார்த்துட்டு இருக்குதா மணிமுத்தார் டேமோட கிழக்கு பகுதியில் ஷட்டர். இது பக்கத்தில் இருந்தாங்க நம்ம மாஞ்சோலை போகிற வழி ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இதில் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே நம்ம வாங்கின பாஸ் எல்லாம் காமிச்சு அங்கே செக் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்மளுக்கு உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இது மணிமுத்தார் டேமும். இந்த டேம் ஓரமாக தான் நம்ம வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். பாருங்கள், இந்த டேம் தெரியுதா? ஃபுல் காடு தாங்க, ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக தான் இருக்கும். இது வந்து மணிமுத்தார் ஃபால்ஸ். இங்கே வந்து மழைக்காலத்தில் குளிக்கிறதுக்கெலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அது ஃபாரஸ்ட் அதிகாரியோட பெர்மிஷன் வாங்கிட்டு நம்ம இதில் குளிக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் குறைவு. இது வந்து மழைக்காலத்தில் அதிகமான தண்ணி வரும். இது வந்து ஒரு வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம ஃபுல்லாக போகிறது எல்லாமே ஃபுல் டீப் ஃபாரஸ்ட். இங்கே வந்து எப்படி போகணும்னா, இங்கே திருநெல்வேலியிலேருந்து அம்பாசமுத்திரம் வந்துடணுங்க. அம்பாசமுத்திரம் வந்து கரெக்டாக ஒரு 29 கிலோமீட்டர் தாங்க மாஞ்சோலை இருக்குது. அதாவது இங்கே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்குது. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நம்ம வந்து முறைப்படி பெர்மிஷன் வாங்கணும். அதாவது ஒரு வண்டிக்கு 1000 ரூபா வாங்குறாங்க. ஒரு ஆள் நபருக்கு வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அது வாங்கிட்டு நம்ம வந்து இந்த மணிமுத்தார் டேம் பக்கத்தில் அங்கே ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், அங்கேருந்து என்ட்ரி பாஸு ஒரு 1000 ரூபா வாங்குவாங்க. அது கட்டிட்டு அவங்களுடைய அனுமதி பெற்று தாங்க நம்ம வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நுழைய முடியும். நாம் என்ன பார்த்துட்ருக்கோம்ல, இந்த இடம் தாங்க மாஞ்சோலை. அழகான பிளேஸு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பார்க்குறதுக்கே ஒரு பிரமிப்பாக இருக்கும். ஏன்னா திருநெல்வேலியிலே பொதுவாக ரொம்ப ஹாட்டான பிளேஸ், ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஆனால் திருநெல்வேலியில் குழு ஊட்டி மாதிரி ஒரு அற்புதமான பிளேஸ் இந்த மாஞ்சோலைங்க. மாஞ்சோலைக்கு மேலே இன்னும் இடம் இருக்குது, ஊத்து இருக்குது, அதுக்கு மேலே குதிரை வெட்டி இருக்குது. இப்படி நிறைய பிளேஸ் இருக்குது. அதுக்கு இன்னும் மேலே போகணும். இந்த இடத்துல நிறைய மயில், நம்ம தேசிய பறவை மயில் பார்க்கலாங்க. நம்ம போது பார்த்தீங்களா, என்னை பார்த்ததும் அது அப்படியே அந்த புதருக்குள்ளே போயிடுச்சு. இது மாஞ்சோலையில் டீ எஸ்டேட் பாருங்கள். அது ஊட்டி லெவலில் தாங்க இருக்குது, ஊட்டி லெவலில் தான் இருக்குது. ஆனால் இந்த வீடியோ வந்து பார்க்கும்போது ரொம்ப ஷேக்கிங் ஆகியிருக்கும். அதுக்கு தயவுசெய்து மன்னிச்சிருங்க. ஏன்னா நம்ம வந்து மணிமுத்தார் டேமில் வந்து மாஞ்சோலை ஊட்டி அந்த ஊத்து வரைக்குமே ரொம்ப ஆடி தான் வண்டி போயிடுச்சு. ஏன்னா குண்டும் குழியமாக இருக்குது. ரோடு இருந்து பட்டு மோசமாக இருக்குது. பார்த்தீங்களா, ரோடு வந்து பயங்கர மோசமாக இருக்குது. அதனால் அந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஷேக்கிங்கில் இருக்கும். தயவுசெய்து மன்னிச்சிருங்க. அந்த மயில் பாருங்கள் இருக்குது. நம்ம ஊட்டிக்கு இப்போ ரொம்ப செலவு பண்ணி போகணும்னா நம்ம வந்து ரொம்ப டைம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய காசு செலவழிக்கும். ஆனால் இந்த மாஞ்சோலைக்கு ரொம்ப அதிகமாக காசு ஆகாது. நம்ம பக்கத்தில் இருக்கிறதுனால ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். இது வந்து மாஞ்சோலையில் உள்ள அந்த ஒரு சின்ன ஒரு கடை இருக்குங்க. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து டீ சாப்பிட்டு நம்ம கொஞ்சம் இளைப்பாறிட்டு போகலாம். நிறைய மயில் இருக்குதுங்க. இங்கே நாங்கள் வரும்போது நிறைய மயில் இருந்துச்சு. அது நாங்கள் வந்ததுமே கிட்ட வந்து எதாவது சாப்பிட கொடுப்பாங்களா அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்துச்சு. சரி, நம்ம அதை முடிச்சுட்டு நம்ம அடுத்தது பயணம் தொடர்றோம். இந்த போகிற வழியே பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ் நிறைய பார்க்கலாம். நம்ம அந்த இயற்கையை ரசிப்பதோடு இந்த வரலாறையும் தெரிஞ்சுக்கிப்போம். என்ன வரலாறுனா, மாஞ்சோலை இந்த ஃபாரஸ்ட் எல்லாமே சிங்கம்பட்டி சமஸ்தானத்துக்குள்ள தாங்க இப்போவும் இருக்கும். நான் சிங்கம்பட்டி சமஸ்தானோட வீடியோ நான் அதை அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அதாவது இந்த சிங்கம்பட்டி சமஸ்தானத்துக்கு எப்படி இந்த மாஞ்சோலை இந்த ஃபாரஸ்ட் எல்லாம் வந்துச்சு, அவங்களுக்கு சொந்தமாச்சு, அதுவும் ஒரு வரலாறு இருக்குங்க. அதை நம்ம பார்ப்போம். நம்ம இங்கே உள்ள மக்கள் வந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்க வாங்கி வச்சுருக்காங்க பாருங்கள், முட்டை, அரிசி, பருப்புலாம். இது இந்த பஸ்ஸு, இந்த பேருந்து மூலமாக தான் அவங்களுக்கு வந்து இந்த அவங்களுக்கு தேவையான வாழ்வாதார உணவுப் பொருள்லாம் வந்து சேர்ந்து ஒரு போக்குவரத்து மாதிரி இந்த பேருந்து இருக்குது. பல நூற்றாண்டுகளுக்கு முன் திருவாங்கூர் சமஸ்தானம் ராணி உமையம்மை ஆட்சி புரிந்து வருகிறார். அப்போ உள்நாட்டு கழகம் ஏற்படுது. உள்நாட்டு கழகம் ஏற்படும் போது அதன் உதவியை சிங்கம்பட்டி பாளையக்காரர் வந்து கேட்குறாங்க ராணி உமையம்மை. அவர் சிங்கம்பட்டி பாளையக்காரர் எந்த ஒரு மறுசளிப்பும் இல்லாமல் உடனே அதுக்கு ஒப்புக்கொள்கிறார். ஒப்புக்கொண்டு மட்டும் இல்லாமல் 1000 குதிரைப்படை வீரர்களை திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு அனுப்பி வைக்கிறார். இதுலேருந்து பயங்கரமான ஒரு போர் நடக்குது. அந்த போர் இறுதியில் திருவாங்கூர் சமஸ்தானம் வெற்றி பெறுகிறது. வெற்றி பெற்றதும் இதில் என்னென்னா, நம்ம சிங்கம்பட்டி பாளையக்காரர்ல இளவரசர், பட்டத்து இளவரசர், அதில் வந்து போரில் வீர சொர்க்கம் அடைகிறார். அவர் இறந்து போகிறார். இறந்து போனா இதை வந்து ராணி உமையம்மை பார்க்குறாங்க. அவருடைய வீர தீர பராக்கிரம சாரதியை கண்டு மெய்சிலித்து போகிறாங்க. அவருக்கு ஒரு பட்ட பேரையும் சூட்டுறாங்க. என்ன பட்ட பேர்னா நல்ல குத்தி அப்படின்னு ஒரு பட்ட பேர். அது காலப்போக்கில் மருவி நல்ல குட்டி அப்படின்னு மாறிடுச்சு. மேலும் அப்போரில் உயிர் நீத்த இளவரசின் தியாகத்தை மதித்து ஈடு செய்ய முடியாத இழப்பை நிறைவு செய்யும் பொருட்டு மேற்கு தொடர்ச்சி மலையின் களக்காடு கருமாண்டியம்மன் கோயிலிருந்து பொதிகமலை உட்பட அடர்ந்த வனப்பகுதியான 80,000 ஏக்கர் பரப்புரை கொண்ட காடுகளை செப்பு பட்டை மூலமாக ராணி உமையம்மை சிங்கப்பட்டி சமஸ்தானத்துக்கு எழுதி கொடுத்தாங்க.
மேலும் அந்த அடர்ந்த மலைப்பகுதியை அன்று நமக்கு அளிக்காவிட்டால் புதிய மலை உற்பத்தியாக இருக்கும் வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி நதி கேரள மாநிலத்துக்கு சொந்தமாக இருக்கும். இன்றைய சூழ்நிலை முல்லை பெரியார் நதிக்கு எப்படி நம்ம ஒரு பிரச்சனை இருக்கோ அதே மாதிரி தாமிரபரணி நதிக்கும் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும். இந்த இயற்கையை ரசித்தோடு இந்த வரலாறு தெரிஞ்சு வைக்கிறது நல்லது தான். இந்த காணொலி கொஞ்சம் ஆடி தான் இருக்குது. ஏன்னா இந்த ரோடு இன்னும் நல்ல மோசமாக தான் இருக்குது. இந்த ஃபாரஸ்ட்டு இந்த டீ எஸ்டேட்லாம் இன்னும் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக ஆக்கலை. இங்கெல்லாம் இது இன்னும் இயற்கையாட்டே இருக்குது. அதனால் ரெசார்ட் இல்லை, குப்பை குளங்கள் அதிகமாக இல்லை, கொஞ்சமாக மக்கள் தான் இங்கே வசிக்கிறாங்க. அதாவது டீ எஸ்டேட் உள்ள தொழிலாளர்கள் மட்டும்தான் மேக்ஸிமம் இங்கே வசிக்கிறாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா மரங்கள்லாம் இல்லாமல் ஃபுல்லாக இருக்குது. நிறைய மாடு இதுங்க மேயுது. இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க. இங்கே உள்ள யாரும் அலோடு இல்லை, போனீங்கன்னா ஃபாரஸ்ட் ரேஞ்ச் மூலம் தண்டனைக்குரிய பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு நாங்கள் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே நம்ம போகிறதுக்கு நமக்கு அலோடு இல்லை. அந்த ஃபாரஸ்ட்டில் உள்ளவங்க மட்டும்தான் இல்லை அங்கே போவாங்க. வாழ்வில் ஒரு தடவையாவது இந்த மாஞ்சோலை எஸ்டேட்டுக்கு இங்கே உள்ள கிளைமேட்டை அனுபவிச்சுட்டா போகணும். ஏன்னா சீசன் டைமில் ஊட்டி என்ன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கிளைமேட் நமக்கு அனுபவிக்கலாங்க. பாருங்கள், அடர்ந்த வனப்பகுதி ஃபுல்லாக காடு தான். அந்த காட்டுக்குள்ளே தான் நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இருக்க மலைக்கு மேலே ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான். இது ஃபுல்லாகவே டீ எஸ்டேட் தான். ஆனால் இந்த டீ எஸ்டேட்டு எல்லாமே தனியார் மயமாகப்பட்ட தனியார் கையில் தான் இருக்குது. அந்த பக்கம் தெரியுது பார்த்தீங்களா, மிஸ்ட்டு, அந்த மேகமூட்டம் அந்த அளவுக்கு தவழ்ந்து போகுது. பாருங்கள். அந்த சீசன் டைமில் இதோட பயங்கரமாக இருக்கும். அந்த மேகமூட்டங்கள்லாம் நம்ம ரோடே தெரியாது, அந்த அளவுக்கு மிஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். இங்கே பாருங்களேன், அந்த மலைத்தொடர் அருமையான காட்சியில் அருமையாக இருக்குல்ல. இது எல்லாமே டீ எஸ்டேட். இந்த ஏரியாலாம் கடந்து இப்போ நம்ம மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதிக்கு வந்திருக்கோம். இதில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் உள்ள அலுவலகங்கள் எல்லாமே இப்படி தான் இருக்குது. குட்டி குட்டியாட்டு இருக்குது. இது எல்லாமே கவர்மெண்ட் உள்ள அலுவலகங்கள். இது அந்த டீ எஸ்டேட் தொழிலாளர்களுடைய வீடுகள். நிறைய எல்லாமே குட்டி குட்டியாட்டு வீடுகள் அந்த காட்டுக்குள்ளே இருக்குது. பார்க்க நல்லாயிருக்கு. இதில் ஒரு ஒர்க் ஷாப் வேறு இதில் இருக்குது. வண்டி சரி பண்ணுற ஒர்க் ஷாப் வேறு. இதெல்லாம் அந்த மக்களுடைய அந்த வீடு. இது கடந்து தான் இப்போ நம்ம அடுத்தது 4 முக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம போயிட்டுருக்கோம். இது ஒரு ஜங்ஷன் மாதிரி. அங்கே இதுதான் 4 முக்கு. இதில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ், ஒரு மக்கள் வாழக்கூடிய சின்ன சின்ன பகுதி மக்கள் வாழக்கூடிய அந்த வீடுகள் அங்கே தெரியுது பார்த்தீங்களா. சின்ன வீடு, சின்ன குட்டி குட்டியாக இருக்குது. பார்க்க நல்லா இருக்குது. அடுத்து நம்ம இங்கேருந்து கிளம்பி ஊத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். அதுவும் நம்ம கொஞ்சம் தூரம் இங்கேருந்து பயணம் செய்யணும். ஒரு 7 கிலோமீட்டர் போல் இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், இந்த மலை ஆகா இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன மேடு மாதிரி இருக்குது. அதுக்கு ஃபுல்லாக ஒரு டீ எஸ்டேட்டு. ஏன் இந்த வனத்துறை அதிகாரிகள் இங்கே மாஞ்சோலை வர்றதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கன்னா, இங்கே காட்டு விலங்குகள் அடிக்கடி ரோட்டு பகுதிக்கும் குடியிருப்பு பகுதிக்கும் அடிக்கடி வந்துடும். அது யானையாக இருக்கட்டும், புலியாக இருக்கட்டும், கரடி, மேக்ஸிமம் இந்த காட்டு விலங்குகள் வந்துடும். அதனால் நம்ம இங்கே டூரிஸ்ட்டு உள்ளவங்க போகிறது ஏதாவது பாதிக்கப்படுவாங்க. அதனால் மட்டும்தான் இங்கே ஃபாரஸ்ட் உள்ளவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. இது நம்ம காரில் பயணம் செய்துட்டு இருந்தாலும் இங்கே நம்ம அந்த காட்டு பாதையில் வண்டி நிறுத்தக்கூடாது, இறங்கக்கூடாது. இதை
இந்த மாதிரிலாம் அங்கே ரூல்ஸ் இருக்குது. அது மாதிரி அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் வரணும். ஏன்னா காட்டு விலங்குகள் எந்த நேரத்தில் அதோடைய சுபாவம் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து சொல்லவே முடியாது. அடுத்து நம்ம போகக்கூடிய பிளேஸ் தாங்க ஊத்து. இந்த இடம் வந்து பஸ்ஸெலாம் கடைசியில் இங்கே தாங்க வரும். இதுக்கு மேலே ஒரு இடம் இருக்குது, குதிரை வெட்டி. அங்கே வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சிட்ட முறைப்படி அனுமதி வாங்கிட்டு தான் போகணும். அங்கேயே நம்ம தங்கிடலாம். ஃபாரஸ்ட் ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது, அங்கே நம்ம தங்கிக்கலாம். இது இந்த ஊத்து பகுதியில் உள்ள மக்கள் அவங்க வாழக்கூடிய பகுதி தான் இந்த இடம். இங்கே ஒரு உணவகம் இருக்குது. அங்கே வந்து நம்ம காலையில் வந்துட்டோம்னா காலையில் நம்ம அவங்கள்ட்ட சொன்னால் போதும், மதியானம் நமக்கு இவ்வளோ டிஃபன் இவ்வளோ சாப்பாடு வேணும், இத்தனை பேருக்கு வேணும்னா அவங்களுக்கு செஞ்சு சமைச்சிருப்பாங்க. எனவே இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்றென்றும் இணைந்தீர்கள் குமரி பசுமை தமிழுடன். நன்றி, வணக்கம்.